Hi guys, welcome to Besant Technologies வேளச்சேரி Head Office Placement Success Story. Today Placement Success Story நம்ம பார்க்க போகிறது சிஸ்டர் ஜோதிகா. அவங்க எங்களோட டைப் கம்பெனியில் வெப் டெவலப்பராக இப்போ ஆஃபர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட அவங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஜோதிகா. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. உங்க நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் உங்களோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணீங்க, எந்த இயர் பாஸ்ட் அவுட், என்ன டிபார்ட்மெண்ட்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் வந்து ஜோதிகா. என்னோட நேட்டிவ் வந்து கொடைக்கானல். ஆக்சுவலா நான் வந்து கோயம்புத்தூர்ல படிச்சேன், கிரைஸ்ட் த கிங் இன்ஜினியரிங் காலேஜ். எந்த இயர் பாஸ் அவுட் நீங்க? 2026. ஓகே, என்ன டிபார்ட்மெண்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஃபைன். இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? 5-6 கிட்ட அட்டெண்ட் பண்ணிருக்கேன் சார். 5-6 கிட்ட அட்டெண்ட் பண்ண ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு, கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து ஒரு ஜாபுக்குள்ள போயிட்டீங்க, கரெக்டா? ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. ஒரு டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் இருந்த கான்ஃபிடன்ட் லெவல் ஒன்று இருக்கும் ஜாப் கிடைக்கிறதுக்கு. ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து ஒரு 4 மாசம் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் இருக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இப்போ உங்க ஜூனியர்ஸுக்கும் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம அந்த டிகிரி மட்டும் வச்சுட்டு ஜாபுக்கு போயிடலாமா, இல்லை பர்டிகுலராக ஏதாவது கற்றுக்கலாமா அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன ஃபேஸ் பண்ணீங்களோ அதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிகிரி முக்கியம் தான், ஆனால் எல்லாருமே சப்ஜெக்ட்னு அதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதை விட கம்பெனிஸ் ரொம்ப எதிர்பார்க்குறதுனா ஸ்கில்ஸ் மட்டும்தான். ஸோ காலேஜில் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு போகும்போது ஸ்கில்லை வந்து எல்லாருமே நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் ஒரு ஜாப் ஃபியூச்சர் அப்படின்னு போகும்போது நல்லபடியாக யோசிக்க முடியும். ஸோ எல்லாருமே நான் வந்து காலேஜுக்குமே ஸ்டடீஸ் அப்படின்னு இருந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து பிளேஸ் ஆகி இங்கே பெசன்ட்ல வந்தேன். இங்கே வந்து எங்களுக்கு சபரி சார் தான் ட்ரைனர். ஆக்சுவலாக ஜாவா தான் அவங்க டீச் பண்ணாங்க. ஸோ காலேஜில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி சொல்றது, நல்லபடியாக நிறைய என்னாலேயே ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ என்னன்னா, இப்போ காலேஜில் நீங்கள் இப்போ ப்ரோக்ராம்னு எடுத்துக்கிட்டா கூட, இப்போ காலேஜில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்களா? நான் கொஸ்டின் மார்க் தான், கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் இப்போ ஏபி இன்டகிரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இப்போ காலேஜில் படிக்கிறீங்க, கரெக்டாக? அதுக்கும் இங்கே ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் எடுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறேன். காலேஜ்ல இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாலாம் கோடிங்ல டீச் பண்ணது கிடையாது. எங்க சார் வந்து அவங்க கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இங்க வந்து எடுக்கிறனால ஒரு ரியல் டைமா ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. அவர் சொல்லியே நான் 2 ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ப்ராஜெக்ட்டுமே பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு பேசிக்கா டிகிரி முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் எங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்னு ஒரு எக்ஸ்போஸ் உங்களுக்கு இருந்துச்சுங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க காலேஜ் முடிச்சிங்க, இப்போ ஒரு ஜாவா இருக்கு, ஸ்ப்ரிங் பூட் இருக்கு, டிபி இருக்கு, ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, ஒரு ஃபுல் ஸ்டாக், கரெக்டுங்களா? இதை வச்சு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்க பண்ணிருக்கீங்களாங்க? இல்ல சார், அது மாதிரி பண்ணல. ஓகே, இப்போ இங்க வந்து நீங்க கண்டிப்பா 2 அப்ளிகேஷன் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா பண்ணிருக்கேன் சார். ஓகே, அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு பில்ட் ஆகுது. இப்போ ஒரு 6 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. மேஜரா எத்தனை ரவுண்ட் இன்டர்வியூ இருக்கு, என்னென்ன கேட்டாங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்பவும் போல ஆப்டிடியூட் இருக்கும், அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் கோடிங், அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில இன்டர்வியூல வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் பத்தி மட்டும் கேட்டாங்க. அப்புறம் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப மஸ்டா கேட்டாங்க. 200% ட்ரூ. கம்யூனிகேஷன் ஏன்னா ஸ்கிரீனிங்லயே நம்ம வெளியில வந்துடக்கூடாது. கம்யூனிகேஷன் அண்ட் ஆப்டியுமே நிறைய கம்பெனில கேட்கறாங்க. கம்யூனிகேஷனுக்கே நான் நிறைய ரவுண்ட் ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க, அதையும் இம்ப்ரூவ் பண்ணிங்க. ஸோ கம்யூனிகேஷனுமே இங்க நம்ம ஃப்ரீயாவே ஆஃபர் பண்றோம், கரெக்டுங்களா? ஸோ அது இன்னைக்கு கூட போய்கிட்டு இருக்கும். ஃபைன். ஸோ இப்போ நீ ஆஃபர் வாங்கினீங்களா அந்த கம்பெனில, என்னென்ன டாஸ்க் உங்களுக்கு கொடுத்தாங்க, எதை பேஸ் பண்ணி உங்களை ஹையர் பண்ணாங்க? நான் என்னோட கம்பெனி வந்து ட்ரை மை வெப்சைட்ஸ் கோயம்புத்தூர் தான். ஸோ அதில் வந்து 2 ரவுண்ட்ஸ் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நார்மலா பேசிக்ஸ் தான் கேட்டாங்க. செகண்ட் ரவுண்ட்ல வந்துட்டு ஒரு வெப்சைட் கொடுத்து ஒரு 1 hour டைம் கொடுத்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி காட்ட சொன்னாங்க. ஸோ அதில் நான் காட்டவும் அவங்களே வந்துட்டு அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஃபைன். எப்போ ஜாயினிங் சொல்லியிருக்காங்க? மண்டே தான் ஜாயினிங் சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஸோ இங்கே ஹெச்ஆர் டீம்ல இருந்து யாரும் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணதெல்லாம்? அகிலன் சார், ஜெயமுருகன் சார் வந்து பண்ணாங்க. அப்புறம் எங்க ப்ரிப்பரேஷன், அதாவது கோர்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரிப்பரேஷன் கிளாஸ்னு ஒன்று நடக்கும். ஸோ அங்க வந்து அவங்க டாஸ்க் எல்லாம் தருவாங்க, அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அது இன்னுமே வந்து ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, அதாவது உங்க கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கிளாஸ் தனியா வந்துட்டு ரெகுலரா வந்து நீங்க இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, கரெக்டுங்களா? ஃபைன். ஆல் தி பெஸ்ட். சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. உள்ள போனதுக்கு அப்புறமும் யூ ஹேவ் எனி ஸ்ட்ரகிள்னா நீங்க கண்டிப்பா வாங்க. ஏதாவது சப்போர்ட்னா கால் பண்ணுங்க. தேங்க்யூ.